இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேகத்தைப் போலவும் தங்கள் பலக்கணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறலும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே பலகணி துவாரங்கள் என்று படிக்கிறோம். இந்த பலகணி துவாரங்கள் எங்கே காணப்படுகிறது என்றால் கீழே அல்ல, மேலே காணப்படுகிறது. ஆகவேதான் மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் என்று படிக்கிறோம். பறந்து செல்கிறது புறாக்கள். எதை நோக்கி புறாக்கள் தீவிரித்து பறந்து செல்கிறது என்றால் பலகணி துவாரங்களை நோக்கி தீவிரித்து புறாக்கள் பறந்து செல்கிறது. தெய்வ பிள்ளையே, பொதுவாகவே புறாக்களுடைய தன்மை என்னவென்றால் அது தன்னுடைய கூட்டை நோக்கி பறந்து செல்லக்கூடிய தன்மையுள்ளதாக காணப்படும். இந்த வசனத்திலே ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டாயிருக்கிறது. எழுத்தின்படி புறா தன்னுடைய வாசஸ்தலத்தை நோக்கி தீவிரித்து பறந்து செல்லக்கூடிய தன்மையுள்ளதாக காணப்படுமே. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் நம்மை எப்படி காண்கிறார் என்றால் புறாக்களை போலதான் காண்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி புறாக்களாக தேவன் நம்மை காணும் பொருட்டு நம்முடைய தீவிரம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், பலகணி துவாரங்களை நோக்கி காணப்பட வேண்டும். இந்த பலகணி துவாரம் என்று சொல்லப்படுகிறது எதை காட்டுகிறது என்றால் நித்திய வாசஸ்தலத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்காக ஒரு நித்திய வாசஸ்தலத்தை உருவாக்கி வருகிறார். நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்றார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்காக புறாக்களாக காணப்படுகிறவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வாசஸ்தலத்தை உருவாக்கி வருகிறார். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான வாசஸ்தலம் தான் புதிய எருசலேமும் சீயோனுமாக காணப்படுகிறது. அந்த உன்னதமான தேவன் உருவாக்கி வருகிற வாசஸ்தலத்தை அடையும்படியாக தேவன் இந்நாட்களிலே சபையை ஆயத்தப்படுத்தி வருகிறார். சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவன் புறாக்களாக காண்கிறார். அவர்கள் தீவிரித்து பறந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர்களுடைய தீவிரம் எதை நோக்கி காணப்பட வேண்டும்? நித்திய வாசஸ்தலத்தை நோக்கி தீவிரிக்கிற அனுபவம், அதற்கேற்ற ஆயத்தம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, சபையில் உள்ள எல்லாரும் அந்த நித்திய வாசஸ்தலத்தை, அந்த மேன்மையான சுதந்திரத்தை அடைவதில்லை. யார் ஆயத்தமாயிருக்கிறார்களோ, யார் கிறிஸ்துவை போல வாழ்கிறார்களோ, யார் கிறிஸ்துவை போல வாழும்படியாக பிரயாசப்படுகிறார்களோ, யார் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஜீவியத்தை கிறிஸ்து இயேசுவை போல ரூபகாரப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் புறாக்களை போல காணப்படுவார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். அவர்களுடைய வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நான் எப்பொழுது அந்த நித்திய வாசஸ்தலத்தை சென்று சேர்வேன், தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்துகிற அந்த மேன்மையான ஸ்தலத்தை நான் எப்பொழுது சென்று சேர்வேன் என்கிற வாஞ்சியோடு அவர்கள் இந்த பூமிக்குரிய ஜீவியத்தை
ஜீவிக்கிறவர்களாயிருப்பார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள புறாக்களை போல அனுபவம் உள்ள தேவ ஜனங்களை தேவன் சபையிலே ஆயத்தப்படுத்தி வருகிறார். அப்படி ஆயத்தப்படுகிற தேவ ஜனங்கள் புறாக்களாக தங்களுடைய பலகணி துவாரங்களுக்கு நேராக தீவிரித்து பறக்கிறவர்களாக காணப்படுவார்கள். தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய அனுபவம் எப்படி காணப்படுகிறது? அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடையக்கூடிய அனுபவங்களோடு, புறாக்களை போன்ற தெய்வீக அனுபவங்களோடு ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எல்லாரும் பறந்து செல்வதில்லை. எல்லாருக்கும் அந்த மேன்மையான வாசஸ்தலங்கள் கிடைப்பதும் கிடையாது. ஆனால் யார் சத்திய வசனத்தின்படி தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே தங்களை புறாக்களை போல ஜீவிக்கும்படியாக தங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அதற்கேற்ற அனுபவங்களோடு வாழ்கிறார்களோ அவர்கள் பறந்துயர்வார்கள். ஆகவேதான் இங்கே பறந்துயர்வார்கள். அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட நித்திய வாசஸ்தலத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய சியோனையும் எருசலேமையும் அடையும்படியாக பறந்து செல்வார்கள். சபையில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். யார் புறாக்களை போல அதற்கேற்ற ஆயத்தத்தோடு அனுபவங்களோடு ஜீவிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இருவர் வயலிலே இருப்பார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் எந்திரங்களிலே அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். கட்டிலில் 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஆகவே சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே காணப்பட வேண்டும், கைவிடப்படுகிற கூட்டத்திலே காணப்படக்கூடாது. இந்த காலை வேளையிலே சற்று தியானித்து பாருங்கள். உங்களுடைய ஜீவியமானது புறாக்களை போல பறந்து தீவிரிக்கிற தங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற பலகணிகளை நோக்கி பறந்துயருகிற அனுபவங்களோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா, அல்லது கைவிடப்படுகிற அனுபவத்தோடு காணப்படுகிறீர்களா என்று ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை புறாக்களை போல பறந்துயரக்கூடிய அனுபவங்கள் உங்கள் ஜீவியத்திலே இன்னும் உண்டாயிருக்கவில்லை என்றால் உங்களை முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவே அதற்கேற்ற அனுபவங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து ஒரு தெய்வீக சாட்சி உங்களை வழிநடத்துகிறவர்கள் மூலமாகவும் தேவனிடத்திலிருந்தும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக செய்து நிச்சயமாகவே பறந்து தீவிரிக்கிற புறாக்களாக நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, இந்த நித்திய ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரமாக்கிய புதிய எருசலேமும் சியோனும் எல்லாருக்கும் உரியதல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வந்த மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களுக்கு உரியதல்ல. நியாயப்பிரமாணத்து காலத்திலே ஜீவித்து வந்த பரிசுத்தவான்களுக்கு உரியதல்ல. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தங்களையே பூர்ணப்படுத்திக் கொள்ளும்படியாக, தங்களையே கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக ஜீவிக்கும்படியாக அர்ப்பணித்து யார் தங்களை பூர்ணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கென்று ஆயத்தப்படுகிற ஸ்தலமாயிருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ம் 9ம் வசனங்களை வாசிக்க கேட்போம். ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த ராஜஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, மறுமனையாட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவர்கள் யார்?
இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனசாட்சி காலத்திலே ஜீவித்து வந்த பரிசுத்தவான்கள். இவர்கள் யார்? நியாயப்பிரமாணத்து காலத்திலே வாழ்ந்து வந்த பரிசுத்தவான்கள். இவர்கள் கிறிஸ்துவை போல தங்களை பூர்ணப்படுத்திக் கொள்ளாதவர்கள். அவர்களுடைய நாட்களிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி தங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டு நீதிமான்களாக விளங்கினவர்கள். இவர்கள் புறாக்களை போல தேவன் எதிர்பார்த்த விதத்திலே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் ஒரு மனிதன் எப்படி பூர்ணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்பிரகாரமாக தங்களை பூர்ணப்படுத்தி கொள்ளாதவர்கள் தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வந்த மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களும் நியாயப்பிரமாணத்து கால பரிசுத்தவான்களும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்காக தந்தருளினார் என்றால் அதனுடைய ஒரே நோக்கம் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணுகிற மிகவும் மேன்மையான ஸ்தலமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் நித்திய ராஜ்யத்திலே சுதந்தரிக்கும்படியாக தேவன் என்ன செய்தார் என்றால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி தேவன் கிறிஸ்துவை போல பூர்ணப்படுகிற ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார். கிறிஸ்துவை போல யார் தங்களை பூர்ணப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆயத்தம் பண்ணுகிற மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் அடையும்படியாக அதற்கு நேராக பறந்து தீவிரிக்கும்படியாக அனுகிரகம் செய்கிறார். ஆகவேதான் அந்த வசனத்திலே படிக்கிறோம், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பூர்ணமாக்கப்பட்ட சபையை குறிக்கிறது. பூர்ணமாக்கப்பட்ட சபை ஒன்றாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்ணமாக்கப்பட்ட சபையிலே அநேகர் காணப்பட்டாலும் அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை போல பூர்ணப்படுகிறபடியால் ஒரே கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்களாயிருப்பார்கள், ஒரே கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாயிருப்பார்கள், தெய்வீக மகிமையை அடைந்தவர்களாக காணப்படுவார்கள், தேவ கிருபையை பெற்றவர்களாக காணப்படுவார்கள். ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபையை தான், எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி சபையை தான் என் புறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என் உத்தமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வந்த மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்களைப் போல அல்ல நீங்கள் ஜீவிக்கும்படியாக தேவன் வாஞ்சிப்பது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஜீவித்து வந்த பரிசுத்தவான்களின் அனுபவத்தோடு நிற்க வேண்டும் என்கிற வாஞ்சை அல்ல தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பது. தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற அனுபவம் என்னவென்றால் உங்களை புறா என்று அழைக்கும்படியாக விரும்புகிறார், உத்தமியே என்று அழைக்கும்படியாக விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாக செய்து அந்த இரத்தத்தினாலே சுத்தமுள்ள மனசாட்சியை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனோடு ஒரு நல்ல உடன்படிக்கை செய்து கொண்டு கிறிஸ்துவின் பூர்ணத்திலே வளர்ந்து பின்பு அவருடைய வருகையின் நாளிலே அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற மேன்மையான சுதந்திரத்தை நோக்கி தீவிரித்து பறந்துயரும்படியாக வாஞ்சிக்கிறார். அதற்காக தான் தேவன் விலையேற பெற்ற சத்தியங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ராஜஸ்திரீகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னியருக்கும் தொகையில்லை, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. புதிய ஏற்பாட்டு சபையை தேவன் எப்படி காண்கிறார் என்றால் உத்தமியாக காண்கிறார், புறாவாக காண்கிறார். அவருடைய வருகையின் நாளிலே பறந்து அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய சியோனையும் எருசலேமையும் நோக்கி பலகணி துவாரங்களை நோக்கி பறந்து தீவிரிக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? இவர்கள் தேவனுடைய சபையிலே தேவனால் பூர்ணமாக்கப்படுகிற மணவாட்டியாய் இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டியாம் சபையாய் தேவனுடைய பார்வையிலே புறாக்களை போல காணப்படும்படியாக தேவன் கிருபை நல்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய வருகையின் நாளிலே
புறாக்களை போல பலகணி துவாரங்களை நோக்கி பறந்து செல்ல வேண்டும். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட மணவாட்டி சபை புறாக்களை போல தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் எப்படி எங்கே காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மணவாட்டி புறாக்களை போல தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் எங்கே காணப்படுவார்களாம்? கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறவர்களாக காணப்படுவார்களாம். அவர்களை வேதம் என்ன சொல்கிறது? என் புறாவே என்று அவர்களை வேதம் அழைக்கிறது. தெய்வ பிள்ளையே, இவர்கள் எங்கே காணப்படுகிறார்கள்? ஒரு மறைந்திருக்கிற ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் எங்கே ஜீவிக்கிறார்கள்? ஒரு பாதுகாப்பான இடத்திலே ஜீவிக்கிறார்கள். இவர்கள் எங்கே காணப்படுகிறார்கள்? கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த கன்மலையின் வெடிப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிகரங்களின் மறைவிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஜீவிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அவர்கள் தங்களையே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக ஜீவிப்பது இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்து தங்களை புறாக்களாக பூர்ணப்படுத்திக் கொள்ளும்படியாக தங்கள் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் இந்த உலகத்திலே உண்டு என்று பக்தன் எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்? கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்து மாநிலத்தில் கன்மலை வெடிப்பதற்கு புகலிடம் கண்டு வந்தோம். கன்மலை வெடிப்பதற்கு புகலிடம் கண்டு வந்தோம். இந்த புறா எங்கே காணப்படுமாம்? கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைந்து ஜீவிக்கிற ஜீவியமுடையதாக காணப்படுமாம். தெய்வ பிள்ளையே, ஒரு பாதுகாப்புள்ள ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள், மறைந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பார்கள், தங்களையே கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாய் இருப்பார்கள். நித்திய ராஜ்யத்திலே மேன்மையான சுதந்திரமாகிய சியோனையும் எருசலேமையும் அடைய வேண்டும் கர்த்தாவே என்கிற கண்ணீரோடு தங்களுடைய ஜீவியத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய புறாக்களை போல காணப்படுவார்கள். ஆம் தெய்வ பிள்ளை, ஆகவேதான் இந்த வேத வசனத்திலே படிக்கிறோம், கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மறைந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே தங்கி இருக்கிற உன்னதமான உயர்ந்த ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோட கூட மகிமையிலே அவர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரைக்கும் மறைந்திருப்பார்கள்.
கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரைக்கும் அவர்கள் கன்மலையின் வெடிப்புகளிலே, சிகரங்களின் மறைவிடங்களிலே காணப்படுவார்கள். உன்னதமான ஜீவியம் செய்வார்கள். தங்களையே கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் சரியான நேரத்திலே, சரியான நாளிகையிலே, மகிமையிலே இயேசுவை சந்திக்கும்படியாக பலகணி துவாரங்களை நோக்கி பறந்து உயருவார்கள். அல்லேலூயா. கொலோசையருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட போகிறார். கிறிஸ்துவனுடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகையின் நாளிலே அவரை சந்திக்கும் போது எப்படி சந்திக்க போகிறோம்? மகிமையிலே அவரை சந்திக்க போகிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கன்மலையின் வெடிப்புகளிலே, சிகரங்களின் மறைவிடங்களிலே இந்நாட்களிலே மறைந்து ஜீவிப்பதன் நோக்கம் என்ன? அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவிலே யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கனி கொடுப்பார்கள். இல்ல நாங்க கிறிஸ்துவில எல்லாம் நிலைத்திருக்க முடியாது. எங்க சுய சிந்தனையின்படி நாங்க ஓடுவோம், எங்க சுய சிந்தனையின்படி நாங்க நடப்போம், எங்க சுய சிந்தனையின்படி நாங்க ஜீவிப்போம், நாங்க இம்மைக்குரிய காரியங்களுக்காக தான் ஜீவிக்கிறோம்னு சொல்றவங்க புறாக்களை போல காணப்பட மாட்டார்கள். கன்மலையின் வெடிப்புகளிலே காணப்பட மாட்டார்கள். சிகரங்களின் மறைவிடங்களிலே காணப்பட மாட்டார்கள். அவர்கள் மணவாட்டியாம் சபையிலே இருக்க போவதும் இல்லை. கிறிஸ்துவின் வருகையின் நாளிலேயும் அவர்கள் கைவிடப்படுவார்கள். காரணம், அவர்கள் காற்றடிக்கிற திசையிலே அலைந்து திரிகிறவர்களாயிருப்பார்கள். இந்நாட்களிலே உங்கள் ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? உங்கள் வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? கிறிஸ்துவின் வருகை நாளுக்கென்று ஆயத்தப்படும்படியாக திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கக்கூடிய கொடிகளாயிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே கிறிஸ்து உங்களிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமையின் சாயலிலே அவரை நீங்கள் சந்திப்பீர்கள். பரிசுத்தத்திற்கேற்ற கனிகளை கொடுப்பீர்கள், நீதிக்கேற்ற கனிகளை கொடுப்பீர்கள், ஆவியின் கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எப்படி கிறிஸ்து பிதாவிலே நிலைத்திருக்கிறாரோ அப்படியே நாம் எல்லாரும் கொடிகளாக திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே தங்கி இருக்கக்கூடிய புறாக்களை போல காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு பாதுகாப்பான ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களை வெளிப்படுத்தாமல் மறைந்திருக்கிற ஜீவியம் செய்வார்கள். ஆனால் கைவிடப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அவருடைய மகிமையின் சாயலிலே அவரை தரிசிப்பார்கள். கிறிஸ்துவால் சேர்த்து கொள்ளப்படுவார்கள், பறந்து உயர்வார்கள். அவர்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பலகணி துவாரங்களுக்கு நேராக நித்திய ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய சியோனையும் எருசலேமையும் நோக்கி பறந்து உயருவார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி, யார் இந்த கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளே வருகிறார்கள்? யார் கன்மலையின் வெடிப்புகளுக்குள்ளே தங்கி இருக்கிறார்கள்? யார் தெய்வ பிள்ளையே மறைந்திருக்கக்கூடிய ஜீவியம் செய்கிறார்கள்? யார் சிகரங்களின் மறைவிடங்களிலே காணப்படுகிறார்கள் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா?
அவர்கள் யார் தெரியுமா? தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறார்கள். யார் தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறார்கள். அவர்களுக்குள்ளாக கிறிஸ்து வருகிறார். அவர் உங்களிலேயும் நீங்கள் அவரிலேயும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறீர்கள். கிறிஸ்து தலையாக மாறிவிடுகிறார். நீங்கள் அவருடைய அவயவங்களாக காணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஐக்கியத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வரும்படியாக கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளாக, கன்மலையின் வெடிப்புகளுக்குள்ளாக, சிகரங்களின் மறைவிடங்களுக்குள்ளாக ஒரு பாதுகாப்பான தெய்வீக வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, இதுதான் உன்னதமான அனுபவமாய் இருக்கிறது. யார் தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நான் இனி என் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாக சிகரங்களின் மறைவிடங்களிலே காணப்பட போகிறேன், கன்மலையின் வெடிப்புகளிலே தங்கி இருக்க போகிறேன், ஒரு அமைதலான ஜீவியம், ஒரு பரிசுத்தமான ஜீவியம், தெய்வீக விசுவாச வாழ்க்கை, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை, எனது மணவாளனாகி இயேசு வருவார், என்னை சேர்த்துக் கொள்வார். அந்த தெய்வீக அனுபவத்திற்குள்ளாக உயர்கிறார்கள், உன்னதமான ஜீவியம் செய்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே புறாக்களை போல காணப்படுகிறார்கள். இவர்களெல்லாம் மறைந்திருக்கிற மகிமையின் பொக்கிஷங்களாக காணப்படுகிறார்கள். ஒரு தலபலபரதபதலபே. இவர்கள் மனுஷ ஆலோசனையின்படி அலைந்து திரிகிறவர்கள் அல்ல. இவர்கள் மனுஷ ஆலோசனையின்படி ஓடுகிறவர்கள் அல்ல, லெக்கில்லாமல் ஓடுகிறவர்கள் அல்ல. இவர்கள் நிச்சயத்தோடு கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே நிச்சயத்தோடு அவர்கள் தங்கி இருக்கும்படியாக அவர்களை மாற்றுவது என்ன? தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவிதான். தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு நீங்கள் பாக்கியவான்கள், இன்றைக்கு நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும். காரணம், இந்த கன்மலையின் வெடிப்புகளில் இருந்தும் சிகரங்களின் மறைவிடங்களில் இருந்தும் இடறி போகவில்லை. எத்தனையோ மனுஷ ஆலோசனைகள் உங்களை தேவனை விட்டு தூரமாக கொண்டு செல்லும்படியான மனுஷ ஆலோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டீர்கள், நான் இவ்வுலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இவ்வுலகத்தார் அல்ல. கிறிஸ்து சொன்னார், நான் இவ்வுலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இவ்வுலகத்தார் அல்ல. அப்படி உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, நான் பறக்க வேண்டியவன், நான் பறக்க வேண்டியவள், புறாவை போல பறந்து உயர வேண்டியவர்கள், பலகணி துவாரங்களுக்கு நேராக எனக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்துகிற மேன்மையான சுதந்திரத்துக்கு நேராக பறக்க வேண்டியவர்கள் என்று நிச்சயப்படுத்தி கொண்டவர்கள் தான் இடராத ஜீவியம் செய்து மனுஷ ஆலோசனைகளுக்கு இடம் கொடாமல் கன்மலையின் வெடிப்புகளிலே காணப்படுகிறார்கள், உன்னத ஜீவியம் செய்கிறார்கள். அவர்கள் பாடுகிற பாடல் என்ன? உன்னத வீட்டை சீக்கிரம் சென்று அன்பரை சேர்ந்திடுவோம். உன்னத வீட்டை சீக்கிரம் சென்று அன்பரை சேர்ந்திடுவோம். உன்னத வீட்டை சீக்கிரம் சென்று அன்பரை சேர்ந்திடுவோம். என் இயேசு இரட்சகர் ஏழையின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார். என் இயேசு இரட்சகர் ஏழையின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார். பளிங்கு நதியின் ஓரங்களில் நான் ஓடி புலாவிடுவேன். பளிங்கு நதியின் ஓரங்களில் நான் ஓடி புலாவிடுவேன். என் இயேசு இரட்சகர் ஏழையின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார். என் இயேசு இரட்சகர் ஏழையின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார்.
நாம் சென்று அன்பரை சேர்ந்திடுவோம். என் இயேசு இரட்சகர் ஏழையின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார். என் இயேசு இரட்சகர் ஏழையின் வாஞ்சை யாவையும் தீர்த்து விட்டார். இதுதான் உன்னதமான ஜீவியம் செய்கிற பரிசுத்தவான்களுடைய பாடலாயிருக்கிறது. தேவன் அவருடைய வாஞ்சையை தீர்க்கிறார். எப்படி தீர்க்கிறார்? அவருடைய தெய்வீக உன்னதமான அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே வைத்து அவர்களை புறாக்களாக மாற்றி அவர்களை பூர்ணப்படுத்தி அவருடைய மகிமையின் சாயலிலே அவர்களை சந்திக்கும்படியாக செய்கிறார். கிறிஸ்து இனி வரப்போவது பாவிகளை ரட்சிக்கும்படியாக அல்ல, கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை பாவிகளை சேர்த்து கொள்ளும்படியாக அல்ல, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை, கன்மலையின் வெடிப்புகளிலே தங்கி இருக்கிற பரிசுத்தவான்களை, சிகரங்களின் மறைவிடங்களிலே தங்கி இருக்கிற பரிசுத்தவான்களை ஒரு தலபலவரதபதலபை சேர்த்து கொள்ளும்படியாக வரப்போகிறார். அதற்காக அவர் என்ன சொல்கிறார்? என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், கொடிகளாக நிலைத்திருங்கள், கனி கொடுப்பீர்கள் என்கிறார். பரிசுத்தத்திலே குறைவுபட்டிருக்கிறாயா? உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிறாயா? தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குறைவுபட்டிருக்கிறாயா? மனுஷ உபதேசங்களுக்கு நேராக அவ்வப்போது கீழ்ப்படிந்து செல்கிறாயா? மனுஷ ஆலோசனைகளின்படி இடறுதல் அடைகிறாயா? கனி கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று, நல்ல தீர்மானத்தை தேவன் காண்கிறார். நான் கன்மலையின் வெடிப்புகளிலே தான் இருப்பேன், நான் சிகரங்களின் மறைவிடங்களில தான் இருப்பேன், கிறிஸ்துவின் அடைக்கலத்துல தான் இருப்பேன். வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இப்படி ஒரு தீர்மானத்தோடு கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே யார் காணப்படுகிறார்களோ, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவானவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் என்ன? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது என்ன? அவருடைய அபிஷேகம். அது வரும்போது உன் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம் அகன்று போகும். அல்லேலூயா. ஆகவேதான் நாம் பாடுகிறோம், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எப்படி இன்பமாக மாற்றுகிறார்? அண்டினோரை இன்பமுள்ள ஜீவியம் உடையவர்களாக மாற்றுகிறாராம். எப்படி மாற்றுகிறார்? ஏதாவது ஒரு உலக பிரகாரமான காரியங்களை காட்டி நயங்காட்டி இனிமைப்படுத்துகிறாரா? இல்லை, அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து ஜீவியத்தை இனிமையாக மாற்றுகிறார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு அற்புதர், என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் இயேசு அற்புதர், எத்தனை
எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் பெரியவரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையால் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையால் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இந்த உன்னதமான ஜீவியம் செய்யும்படியாக தீர்மானம் பண்ணிக்கொண்டு கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் காணப்படுகிற ஒரு தேவ பிள்ளை என்ன தீர்மானத்தோடு காணப்படுகிறான்? என்ன தீர்மானத்தோடு காணப்படுகிறாள்? நான் சுத்தமான ஜீவியம் செய்ய போகிறேன். எப்படிப்பட்ட ஜீவியம்? சுத்தமான ஜீவியம் செய்ய போறேன்னு தீர்மானம் பண்ணினவங்க தான் அந்த கன்மலையின் வெடிப்புல உன்னதமான ஜீவியத்திற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிப்பார்கள். ஒரு சகோதரன் சொன்னாரு, நான் சபைக்கு வந்துகிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் நான் பான்பராக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில இப்படி நிறைய குறைகள்லாம் இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீ கன்மலையின் வெடிப்புல இரு, சிகரங்களில் மறைவிடங்களில இரு, நல்ல தீர்மானம் செய்து கொள், சுத்தமான ஜீவியம் செய்வேன்னு நல்ல தீர்மானம் பண்ணிக்கோ. உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சி அறிகிற தேவன் நிறைவானதை கொடுத்து குறைவுகளை அகற்றி போடுவார் என்று சொன்னேன். இந்நாட்களிலே அவர் பான்பராக்கு போடுவதில்லை, அண்டி வந்தோரை இன்பமான வாழ்க்கை வாழும்படியாக செய்கிறார். எப்படி மாறினார்? கன்மலையின் வெடிப்பிலே காணப்பட்ட தேவ பிள்ளையை தேவன் அவருடைய மகிமையினால் நிரப்பினார், அபிஷேகத்தை புதுப்பித்தார், தெய்வ பிள்ளையே புதுமையாக்கப்பட்டார். ஆனால் இந்நாட்களிலே என்ன நடக்குது? கன்மலையின் மறைவிலே இருக்கிறவர்கள் மனுஷ ஆலோசனைக்கு சாய்ந்து போகும்போது அவர்கள் உன்னதமான ஜீவியத்திலிருந்து தாழ்ந்த பாதாளத்துல போய் விழுறாங்க. இனி யார் அவர்களை காப்பாற்ற முடியும்? இனி யார் அவர்களை தூக்க முடியும்? தெய்வ பிள்ளையே, வேதத்தின்படி அல்லாத மனுஷர்களுடைய ஆலோசனை வேண்டாம், பின்மாற்றங்கள் வேண்டாம். தெய்வ பிள்ளையே, உன்னதமான ஜீவியத்தை பாதுகாத்துக்கொள். தேவன் உங்களை சிகரங்களின் மறைவிடங்களிலே வைத்திருக்கிறார். கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பீர்களானால் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். இந்த புறா ஒரு சுத்தமான பறவையாய் இருக்கிறது. நோவாவின் காலத்தை குறித்து படிக்கும் போது தெய்வ பிள்ளையே, நோவாவின் காலத்திலே தேவன் என்ன செய்தார்? ஜலப்பிரவாகத்தை கட்டளையிட்டார். நோவாவின் காலத்திலே தேவன் எதை கட்டளையிட்டார்? ஜலப்பிரவாகத்தை கட்டளையிட்டார். ஆனால் நோவாவின் இடத்துல சொன்னார், என்ன சொன்னாரு? நீ உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் என்ன செய்து கொள்? ஒரு பேழையை உண்டாக்கி கொள் என்று சொன்னார். நோவா கீழ்ப்படிந்தான், பேழையை உண்டாக்கினான். தேவன் சொன்னது போலவே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளாக பிரவேசித்தார்கள். ஒவ்வொரு மிருகங்களிலும் பறவைகளிலும் தேவன் சொன்ன கட்டளையின்படியே ஒவ்வொரு ஜோடு மிருகங்களும் பறவைகளும் எதற்குள்ளே கொண்டு செல்லப்பட்டது? பேழைக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது. இப்பொழுது மழை பெய்து கொண்டே இருக்கிறது, வெள்ளம் பெருகி கொண்டே இருக்கிறது, பேழை வெள்ளத்தின் மேல் உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே நோவா அறிந்து கொள்ளும்படியாக
பிரயாசப்பட்டான். எதை அறிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டான்? ஜலம் வற்றி போனதா, இந்த பூமியிலே ஜலம் வற்றி விட்டதா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டான். பிரயாசப்பட்ட போது அவன் என்ன செய்தான்? முதலாவது பேழைக்குள்ளாக இருந்த ஒரு காகத்தை என்ன செய்தான்? அந்த பேழையிலிருந்து வெளியே அனுப்பினான். இந்த காகம் என்ன செய்தது தெரியுமா? அது வெளியே போகும், கொஞ்ச நேரம் எங்கேயாவது போய் இருக்கும், திரும்பி பேழைக்குள்ளாக வரும். திரும்ப அது பேழைக்கு வெளியே செல்லும், கொஞ்ச நேரம் எங்கேயாவது தங்கி இருக்கும், மீண்டும் பேழைக்குள்ளாக வரும். இப்படிதான் காகம் போக்கும் வரவுமாய் இருந்தது. பேழையை விட்டு போகும், மீண்டும் பேழைக்கு வரும், பேழையை விட்டு போகும், மீண்டும் பேழைக்கு வரும். தெய்வ பிள்ளையே, ஆனால் நோவா என்ன செய்தான் என்றால் ஒரு புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினான். இந்த புறா என்ன செய்தது தெரியுமா? வெளியே போய் உள்ளங்கால் பூமியில் எங்கும் வைக்க இடமில்லாதபடி காணப்பட அது மீண்டும் எங்கே திரும்பி வந்தது? பேழைக்குள்ளே திரும்பி வந்தது. பேழைக்குள்ளே திரும்பி வந்த புறா மீண்டும் உலகத்திற்குள் சென்றதா? செல்லவே இல்லை. வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது என்று படிக்கிறோம். அப்ப ஜலம் வற்றி போகும் வரைக்கும் காகம் எப்படி இருந்திருக்கு? போக்கும் வரவுமாய் இருந்திருக்கு. அப்ப இந்த பேழையை விட்டு இந்த காகம் வெளியே போன போது அதனுடைய உள்ளங்கால் எங்கே காணப்பட்டிருந்திருக்கும்? அது எங்கே இளைப்பாரி இருந்திருக்கும்? ஜலத்தின் மீது பிணங்கள் தான் என்ன செய்து கொண்டிருக்கும்? மிதந்து கொண்டிருக்கும். இந்த காகம் போய் எங்க கொஞ்ச நேரம் இளைப்பாரி இருக்கும்? பிணத்துக்கு மேல போய் கொஞ்ச நேரம் இளைப்பாரி இருக்கும். மீண்டும் எங்க வருது? பேழைக்குள்ள வருது. திரும்பி எங்க போகுது? மீண்டும் வெளியே போகிறது. எதுல போய் கொஞ்ச நேரம் இளைப்பாருது? பிணங்களின் மீது இளைப்பாறுகிறது. மீண்டும் எங்க வருது? பேழைக்குள்ள வருது. இது சுத்தமான பறவையா? இல்லை. தெய்வ பிள்ளையே, இது அல்ல வேறுபாட்டின் ஜீவியம். ஆனால் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இந்த புறாவினுடைய அனுபவத்தை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். நீங்கள் எல்லாரும் தேவனால் பேழைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்ட புறாக்கள். மீண்டும் அசுத்தத்திற்கு நேராக போகக்கூடாது. மீண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் செய்யும்படியாக உலக காரியங்களுக்குள்ளாக செல்லக்கூடாது. உலக பிரகாரமான ஜீவியம் உங்கள் வாழ்க்கையிலே அண்ட நீங்கள் அனுமதிக்க கூடாது. அனுமதித்தால் உன்னத ஜீவியத்தை இழந்து போவீர்கள். கிறிஸ்துவின் மறைவிடத்தை இழந்து போவீர்கள். சிகரங்களின் மறைவிடங்களை இழந்து போவீர்கள். கன்மலையின் வெடிப்பை நீங்கள் இழந்து போவீர்கள். தெய்வ பிள்ளையே, இந்த புறா ஒரு சுத்தமான பறவையாயிருந்தது. தேவன் உங்களை அசுத்தத்திற்கென்றல்ல, அவருடைய பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நீங்கள் அசுத்தத்திற்கென்றல்ல, பரிசுத்தத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த புறா எப்படி தன்னுடைய உள்ளங்காலை ஜலத்தின் மீது வைக்க இடமில்லாமல் திரும்ப பேழைக்குள்ளே வந்ததோ, மீண்டும் அது எப்படி அந்த பேழையை விட்டு செல்லாமல் தன்னுடைய உன்னத அனுபவத்தை பாதுகாத்து கொண்டதோ, தன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டதோ, தன்னுடைய மறைவிடத்திலே பாதுகாப்பாக ஜீவித்ததோ, அதே போல ஜீவிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தெய்வ பிள்ளையே, இந்த புறா ஒரு சுத்தமான பறவையாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது? உங்களிலே தேவன் உருவாக்கின வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தாதபடி ஜீவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 14 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை
வேறு பிரித்திருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த பவுல் அங்கே எழுதுவதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை வாசியுங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தெய்வ பிள்ளையே, இப்படிதான் தேவன் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை கொடுத்து, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து, கன்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களின் மறைவிடங்களிலே தங்கி இருக்கும்படியாக செய்கிறார். உன்னதமான ஜீவியம் செய்யும்படியான அபிஷேகத்தை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட புறாக்களை போல ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய எருசலேமாக காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதின் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும், அதின் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும், பளிங்கின் நொழியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. வச்சிர கல்லை போலவும் இருந்தது. தெய்வ பிள்ளையே, இதுதான் புதிய எருசலேமின் அனுபவமாயிருக்கு. உங்களுடைய பிரகாசம் எப்படி இருக்குமா? விலையுயர்ந்த ரத்தின கல்லை போல இருக்குமா? பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருக்குமா? உங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு தெய்வீக மகிமையை காண வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் உங்களை இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக வழி நடத்தி செல்கிறார். ஆனால் இந்த காகத்தை போல நீங்கள் பிரேதத்தின் மேல் போய் உட்காருகிறவர்களாகவும், மீண்டும் பேழைக்குள்ளே வருகிறவர்களாகவும், போகிறவர்களாகவும், வெளி உலகத்திலே அசுத்தமான ஜீவியமும் பின்பு சபைக்குள்ளே வரும்போது சுத்தவான்களாகவும் இருப்பதாக இரட்டத்தனையான ஜீவியம் செய்வீர்களானால், இரட்டத்தனையான ஜீவியம் செய்வது பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பானது என்று வேதத்திலே படிக்கிறோம். இரு வழியிலே நடக்கிறவர்கள் நிலைவரப்பட மாட்டான் என்று அறிந்து கொள்கிறோம். வெளியே அசுத்தமாக உள்ளே சுத்தமாக அப்படி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளிலே என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் பின்மாறி போய் விடுவார்கள் என்று. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் பூரணம், விசுவாசத்தின் பூரணம், தேவ அன்பின் பூரணம், தேவ சித்தம் செய்வதிலே பூரணம் உண்டாகும்படியாக தான் தேவன் கன்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களின் மறைவிடங்களிலே உங்களை பாதுகாத்து வருகிறார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் இந்த ஆவிக்குரிய எருசலேம் தேவனுடைய சபை எப்படி காணப்படுகிறது என்றால் பரிசுத்தமான சபையாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஒரு நாள் மோசேக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை என்ன? கர்த்தாவே உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். அவனுடைய வாஞ்சை எப்படி இருந்தது? கர்த்தாவே உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரு? என்னுடைய முகத்தை ஒருவன் கண்டு உயிரோடு இருந்ததில்லை. ஒன்று செய், நான் என்னுடைய மகிமையை உனக்கு காண்பிக்கிறேன். எங்கே போய் மறைந்து நில் என்று சொன்னார்? கன்மலையின் வெடிப்புகளிலே போய் மறைந்து நில் என்று சொன்னார். இன்றைக்கு தேவன் உங்களை கன்மலையின் சிகரங்களிலே கொண்டு வந்திருக்கிறார் என்றால், கன்மலையின் வெடிப்புகளிலே வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் அவருடைய மகிமையை அடைய வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்பதுதான். உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம்.
அல்லேலூயா. இந்த கன்மலையின் வெடிப்புகளிலே காணப்படுகிற புறாக்களை போன்ற பரிசுத்தவான்கள் தங்களுக்கு முன்பாக யாரை நிறுத்தி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? கிறிஸ்துவை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? கர்த்தாவே உம்முடைய மகிமையை எங்களுக்கு தாரும் என்று வேண்டுதலோடு காணப்படுகிறார்கள். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று. மோசேயையும் கூட கன்மலையின் மறைவிலே வைத்து அவருடைய கரத்தினால் கர்த்தர் மூடினார். கன்மலையின் மறைவிலே கர்த்தருடைய கரத்தாலே மூடப்பட்ட தெய்வ ஜனமே, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறான். அவனுடைய முகத்தை யாராயிலும் காண முடிந்ததா? அவனுடைய முகத்தை காணக்கூடாதபடி முக்காடிட்டு கொண்டார்கள். அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட மகிமை உன் முகத்திலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மகிமை உன் ஜீவியத்திலே காணப்படும்படியாக கன்மலையின் வெடிப்புகளிலே வைத்து அவருடைய கரத்தினாலே மூடுகிறார். உன்னத மாணவரின் உயர் மறைவிலே வல்லவரே நிழலே தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலே தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போலவே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போலவே ஆவிக்குரிய எருசலேமாக மாற்றுகிறார். கன்மலையின் வெடிப்புகளிலே மறைத்து அவருடைய கரத்தினாலே மூடி ஆவிக்குரிய எருசலேமாக மாற்றுகிறார். அவருடைய வருகையின் நாளிலே புறாக்களாக பலகனி துவாரங்களை நோக்கி நித்திய ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரம் எங்களுக்கு உண்டு என்கிற நிச்சயத்தோடு புதிய எருசலேமையும் சியோனையும் அடையும்படியாக பறந்துயர்கிறார்கள். இந்த புறாக்களுக்கு நல்ல கண்கள் உண்டு. இந்த புறாக்களுக்கு நல்ல கண்கள் உண்டு. கெட்ட கண்கள் அல்ல, நல்ல கண்கள் உண்டு. இந்த நல்ல கண்கள் என்று சொல்வது எதை காட்டுகிறது? தரிசனங்களை காணும் கண்கள். தெய்வீக தரிசனங்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும். புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த கண்களில என்ன இருக்கான்? கண்ணீர் இருக்கான். இந்த கண்கள்ல என்ன இருக்கு? கண்ணீர் இருக்கான். இது எதை காட்டுது தெரியுமா? உன்னதமான ஜப ஜீவியத்தை காட்டுகிறது. சிலர் ஜெபிக்கும் போது பாருங்க, உள்ளம் உடைந்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். அந்த கண்ணீர் நிறைந்த கண்கள் தேவன் கொடுத்த விசேஷித்த ஆவிக்குரிய அனுபவமா இருக்கு. அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அந்த கண்ணீர் நிறைந்த கண்கள் திறப்பிலே நிற்கக்கூடிய கண்களாயிருக்கிறது. திறப்பிலே நின்று அநேகருக்காக பெருமூச்சு விடக்கூடிய அனுபவமாயிருக்கிறது. அழிந்து போகிறவர்களுக்காக, பின்மாற்றக்காரர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட வேண்டும். ஆகவேதான் சியோன் குமாரத்திக்கு சொல்லப்பட்டது, நதியளவு கண்ணீர் விடு என்று சொல்லப்பட்டது. நியாய பிரமாணத்து கால சங்கீதக்காரன் தன்னுடைய படுக்கையை கண்ணீரால் நனைத்தான் என்று படிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, புறாக்களை போன்ற கண்கள் வேண்டும். கண்ணீர் நிறைந்த கண்கள் வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற கண்கள் வேண்டும். ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் வேண்டும். அவர்களை தேவன் எங்கே கொண்டு வருகிறார்? கன்மலையின் வெடிப்புகளிலே கொண்டு வருகிறார்.
சிகரங்களின் மறைவிடங்களிலே கொண்டு வந்து திறப்பிலே நின்று அநேகருக்காக ஜெபிக்கும்படியாக செய்கிறார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே தகுதியல்ல, துதி தேடுவேன் இயேசுவை. Praying experience, ஜெப வாழ்க்கை. ஏசாயா 59 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் அனைவரும் புறாக்களை போல கூவிக்கொண்டிருக்கிறோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளையே, புறாக்களை போல கூவிக்கொண்டிருக்கிற அனுபவம். புறாக்களின் கண்கள் எப்படி கண்ணீர் நிறைந்த கண்களாக காணப்படுமோ, அதே போல கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தமாகிற மணவாட்டியினுடைய கண்களிலே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கண்ணீர் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, புறாக்களுக்கு நல்ல கண்கள் உண்டு. தெய்வ பிள்ளையே, அடுத்தபடியாக இந்த புறாக்கள் கபடற்றதாக காணப்படுகிறது. புறாக்கள் எப்படிப்பட்டது? கபடற்றதாக காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10 அதிகாரம் 16 வசனத்திலே வாசிக்கிறோம், புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள் என்று. புறாக்கள் கபடற்றவை. கபடற்ற புறாக்களை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு வருகிறார். கபடற்றதுன்னா என்னங்க? ஹார்ம்லெஸ். அது என்ன செய்யாது? தீங்கு செய்யாது. என்ன செய்யாது? தீங்கு செய்யாது. ஆனா வலு சர்ப்பம் என்ன செய்யும்? புறாக்களை பிடிக்கும்படியாக வரும். எதை பிடிக்கும்படியாக வரும்? புறாக்களை பிடிக்கும்படியாக வரும். முன்பு ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்பாக நாங்க எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய இடத்துல புறா கூண்டு வச்சிருந்தோம். நிறைய வித்தியாசமான ஜாதி புறாக்களை எல்லாம் நாங்க வளர்த்து வந்தோம். ஆனா நடுராத்திரி என்ன தெரியுமா செய்யும்? சர்ப்பம் வரும், பாம்பு வரும். பாம்பு எதற்கு நேரா வரும் தெரியுமா? புறா கூட்டுக்கு நேரா வரும். ஒரு சின்ன ஓட்டை இருந்தா போதும், அந்த ஓட்டை வழியா பாம்பு என்ன செய்யும்? நுழைஞ்சு புறாவை பிடிச்சு அதனுடைய சாரையெல்லாம் குடிச்சிட்டு சக்கையா விட்டுட்டு போயிரும். காலையில நாங்க எழும்பி பார்ப்போம். எழும்பி பார்த்தா அதனுடைய கழுத்தெல்லாம் அப்படியே சக்கையாக அது புறா கூண்டுக்கு வெளியே காணப்படும். சற்று நாட்களாக நாங்கள் இந்த வேலையை செய்யறது யாரு? புறாக்களை யார் இப்படி கொன்று விட்டு போவது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். பார்த்தோம் கொஞ்ச நாள். ஒரு நாள் ஒரு பாம்பாட்டிய கூப்பிட்டோம். ஊத ஊத என்ன வந்துகிட்டே இருக்கு? பாம்பு வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் தெரிஞ்சிட்டோம், இதெல்லாம் யாருக்க வேலை? பாம்புகளுடைய வேலை. பாம்புகளை சேர்க்கும்படியாக கிறிஸ்து வரப்போவதில்லை. விஷமுள்ளவர்களை சேர்க்கும்படியாக கிறிஸ்து வரப்போவதில்லை. புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருப்பவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக வருகிறார். புறாக்கள் தீங்கு செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக ஆயத்தப்படுகிற தெய்வ ஜனமே, புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள். ஒருவேளை ஒரு பாம்பு உங்களுக்கு தீமை செய்யுதா? நீங்க தீமைக்கு தீமை செஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் ஒரு பாம்பா தான் போயிருவீங்க. தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். பாம்பு செய்கிற தீமைக்கு பாம்புக்கு தக்க பலனை யாரு கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பழி வாங்குகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையை, புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம், உன் கண்கள் ராஜாவை மகிமை பொரிந்தனவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று படிக்கிறோம். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொரிந்தனவராக காணும். இதுதான் கண்ணீர் நிறைந்த கண்கள். பிரைஸ் தி லார்ட். கண்ணீர் நிறைந்த கண்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே காணப்படுகிற புறாக்களை போன்ற பரிசுத்தவான்கள் எதை காண்கிறார்கள்? தூர தரிசனமுடையவர்களாய் இருக்கிறார்கள். தூரத்தில் உள்ள தேசத்தை காண்கிறார்கள். அது என்ன தேசங்க? அதுதான் பிரகாசிக்கிற சீயோனும் புதிய எருசலேமுமாய் இருக்கிறது. அந்த உன்னத தேசத்தை
நோக்கி பார்க்கிற தரிசனமுள்ள கண்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அந்த தரிசனத்தை நான் பார்த்திருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபத்துல இருந்து தேவனுக்குள்ளாக மறைந்திருந்த போதெல்லாம் கர்த்தர் எனக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். என் மனக்கண்களை பிரகாசித்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தையும் தரிசிக்கும்படியாக செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அது என்ன தேசங்க? பரலோக ராஜ்யம். தூரத்தில் உள்ள தேசத்தை காண வேண்டும். அந்த தூர தேசம் என்ன? சியோனும் புதிய எருசலேமும். இன்னையிலேந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே கண்ணீர் நிறைந்த கண்களை தாரும். கர்த்தாவே தூரத்தில் உள்ள தேசமாகிய பரலோக ராஜ்யத்தை காணும்படியான மனக்கண்களை பிரகாசிப்பியும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். உங்களுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது என்பதை தேவன் விளங்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். இந்த புறாக்களுக்கு தூர பார்வை உண்டாயிருக்கிறது. We should have vision about New Jerusalem and Zion. தெய்வ பிள்ளையை சீக்கிரமாய் பறந்து அவருடைய சந்நிதியிலே போய் அவரை பார்ப்போம். யாரை பார்ப்போம்? கிறிஸ்துவை பார்ப்போம். கபடற்றது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வாயில என்ன இல்லையா? வஞ்சனை இல்லையா? தெய்வ பிள்ளையே, சீயோனிலே ஆண்டவரோடு நிற்கிற 1,44,000 பேர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்கிறார்கள். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க? உள்ளதை உள்ளதுன்றே சொல்லணும்னு விரும்புகிறோம், இல்லாததை இல்லாததுன்னே சொல்லணும்னு விரும்புகிறோம், கபடற்ற வாழ்க்கை வாழ விரும்புகிறோம், தூரத்தில் உள்ள தேசத்தை தரிசிக்கும்படியாகவே வாஞ்சிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கிறிஸ்துவின் மறைவிடங்களிலே, அடைக்கலத்திலே, கன்மலையின் வெடிப்புகளிலே காணப்படுகிற தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வாயிலே கபடம் உண்டாயிருப்பதில்லை. அவர்கள் கபடமற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, அடுத்தபடியாக இந்த புறாவை குறித்து படிக்கும் போது புறாவிலே உள்ள ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? கசப்பான பிச்சு இல்லை. புறாவில என்ன இல்ல? கசப்பான பிச்சு இல்லை. நோ பிட்டர்னஸ் வித் எனிஒன். தெய்வ பிள்ளையே, யாரை குறித்தும் எந்த கசப்பும் புறாவுக்கு உண்டாயிருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக இயேசு வரப்போகிறார். இன்னும் வாழ்க்கையில யாரை குறித்தாவது கசப்பு, விரோதம், எனக்கு இன்னார் இப்படி பொல்லாங்கு செய்து விட்டார்கள், எனக்கு இன்னார் இப்படிப்பட்ட தீமையை செஞ்சுட்டாங்க, எனக்கு இன்னார் இப்படிப்பட்ட அயோக்கியமான காரியங்களை செய்து விட்டார்கள் என்று சொல்லி தீமைக்கு தீமை செய்யும்படியான கசப்பு உன் வாழ்க்கையில இருக்கா? இன்னைக்கு தேவாவியானவர் உன்னோட இடைபடுகிறார். கசப்பை அகற்றிவிடு. அதே நேரம் வேறுபாட்டின் ஜீவியத்தையும் பாதுகாத்துக் கொள். பிரைஸ் தி லார்ட். பழி வாங்குகிறதெல்லாம் தேவனிடத்தில் காணப்படுகிறது. நீங்களோ கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களோ கசப்பில்லாத ஜீவியம் செய்ய வேண்டும். உங்களுடைய ஜீவியம் இனிமையானதாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையோ எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. இது ஒரு இனிமையான ஐக்கியம், இது ஒரு இன்பமான ஐக்கியம். இந்த சகோதரத்துவ ஐக்கியத்திலே கசப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே கசப்பு உண்டாயிருக்க கூடாது. சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் சிலரை மன்னிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்ற அதுக்கான தக்க பலனை கொடுப்பவர் தேவன். ஆனா நீ உன் வாழ்க்கையில உன் இருதயத்தை சுத்தமா வைத்துக்கொள். ஞானி சொல்லுகிறான், உன் இருதயத்தை சுத்தமாக பாதுகாத்துக்கொள், உன் இருதயத்தை சுத்தமா வச்சுக்கோ. இந்த புறாக்குள்ள கசப்பான பிச்சு இல்லை. தெய்வ பிள்ளையவனுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையா இருக்க வேண்டும். இந்த புறாவினுடைய இன்னொரு அனுபவம் என்ன தெரியுமா? இது அசுத்தமானதை புசிக்காது. இது எதை புசிக்காது? அசுத்தமானதை புசிக்காது. தானியத்தை மாத்திரம் அது பொறுக்கி உண்ணக்கூடிய ஒரு பறவையாக காணப்படுகிறது. தேவன் நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது என்கிற பிரமாணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
3, 4 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் பிரமாணங்களை கொடுத்தார். அந்த பிரமாணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விரிகுளம்புள்ளது, சுத்தமானது, அதை புசிக்கலாம் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்க கூடாது? வாசியுங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசியுங்கள். மிருகங்களில் விரிகுளம் உள்ளதாயிருந்து குளம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம் உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எது சுத்தமானது, எது அசுத்தமானது, எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது? விரிகுளம் இல்லாததை புசிக்க கூடாது, விரிகுளம் உள்ளதை புசிக்கலாம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தானே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது என்று, எது சுத்தமானது, எது அசுத்தமானது என்று வேறுபடுத்தி காட்டியிருந்திருப்பாரே. ஆனால் இந்நாட்களிலேயும் தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே புறாக்களை போல பரிசுத்தவான்களாக காணப்படுகிற தெய்வ ஜனமே, உங்களுக்கும் தேவன் பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். எது சுத்தமானவை, எதை புசிக்கலாம் என்று. இந்த புறா தானியத்தை மாத்திரம் பொறுக்கி உண்ணக்கூடியதாயிருக்கிறது. உங்களுடைய ஆகாரம் கலப்பில்லாமல் காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஆகாரம் கலப்பில்லாமல் காணப்பட வேண்டும், சுத்தமானதாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக எல்லா பகுதிகளிலேயும் பூர்ணப்பட்டதாக காணப்பட வேண்டும். இந்த புறாவுக்கு 2 செட்டைகள் உண்டு, இந்த புறாக்கு 2 செட்டைகள் உண்டு. இந்த 2 செட்டைகளை அடித்துதான் அது என்ன செய்கிறது? பலகணி துவாரங்களுக்கு நேராக பறந்து உயரும்படியாக தீவிரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் 2 செட்டைகளை கொடுத்திருக்கிறார். அந்த செட்டைகள் என்ன? ஸ்தோத்திரமும் ஜெபமும். நேற்றைய தினத்திலே நாங்கள் ஸ்தோத்திரமும் ஜெபமுமாக காணப்பட்டோம். செட்டைகளை அடித்து உயர செய்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள், கழுகளை போல செட்டைகளை அடித்து உயருவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். புறாக்களுக்கு 2 செட்டைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் 2 செட்டைகளின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அது ஸ்தோத்திரமும் ஜெபமும். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன் என்று சொல்வதை படிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன். தெய்வ பிள்ளையே, நம்முடைய நித்திய இளைப்பாறுதல் மேன்மையான வாசஸ்தலமாகிய புதிய எருசலேமிலும் சீயோனிலேயும் காணப்படுகிறது. அதற்கு இந்நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 செட்டைகள் ஸ்தோத்திரமும் ஜெபமும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஸ்தோத்திரமும் ஜெபமும் ஆகிய 2 செட்டைகளை நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரமும் ஜெபமும் நம் வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமே ஆனால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் எழுப்புதல் அடைவீர்கள், நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் செட்டைகளை அடிப்பீர்கள், பலகணி துவாரங்களுக்கு நேராக பறந்து உயர்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன் என்று சொல்லுகிறான். நீங்க ஸ்தோத்திரத்தோடையும் ஜெபத்தோடையும் இருக்கும்போது நீங்க வல்லமையை தரித்து கொள்வீர்கள். அந்த வல்லமை தான் உங்களை எழுப்புதல் அடைய செய்யும். அந்த வல்லமை தான் உங்களை பறந்து உயரச் செய்யும். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரத்தோடையும் ஜெபத்தோடையும் இருக்கும் போதுதான் நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள், ஒரு தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த தேவ வல்லமையினாலே பலப்படுவீர்கள், பறந்து உயர்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றிருக்கிற சரீரம் ஒருவேளை
அற்பமான சரீரமா இருக்கலாம். ஆனா தேவன் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? உங்க சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். இது எதனால் உண்டாகிறது? 2 செட்டைகளை நீங்க ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? 2 செட்டைகளாகிய ஸ்தோத்திரமும் ஜபமும் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உங்க அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக மறுரூபம் அடையும். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்கிறார்? மறுரூபப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபமாக்கி கொண்டே போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டே போகிறவர். பிரைஸ் தி லார்ட். எலியா சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றால் தெய்வ பிள்ளையே, அவனிடத்திலே தேவ வல்லமை உண்டாயிருந்தது. சுழற்காற்று வந்தது, அந்த சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். சுழற்காற்று என்று சொல்லப்படுகிறது ஒரு எழுப்புதலுக்குள்ளாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தாவியானவரின் வல்லமைக்குள்ளாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த தெய்வீக வல்லமையை நீங்கள் அனுபவிக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஜபமும் ஸ்தோத்திரமும் உண்டாயிருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஜபமும் ஸ்தோத்திரமும் உண்டாயிருக்க வேண்டும். அது 2 சட்டைகளாக காணப்பட வேண்டும். உங்களிலே வல்லமை உண்டாயிருக்கும். நீங்கள் சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படுவது போல எழுப்புதல் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பலகீனங்கள் வருகிறதா? வியாதிகள் வருகிறதா? இந்த தெய்வீக வல்லமை உங்களை சுகமாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கேட்ட சத்தியத்தின்படி தெய்வ பிள்ளையே, இந்த புறாக்களை போல ஜீவிக்கும்படியாக வாஞ்சையுள்ளவர்களாக காணப்படுவீர்களாக. கண்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களின் மறைவிடங்களிலே காணப்படுவீர்களாக. கர்த்தரிலே நிலைத்திருப்பீர்களாக. கனிகளை கொடுப்பீர்களாக. காகத்தை போல அல்ல, புறாவை போல ஒரு நல்ல வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வீர்களாக. புதிய எருசலேமாக, ஆவிக்குரிய எருசலேமாக பிரகாசிப்பீர்களாக. வச்சிர கல்லை போல உங்களுடைய ஜீவியத்திலே தெய்வீக மகிமை பிரகாசிப்பதாக. தெய்வ பிள்ளையே, பரிசுத்தமான சபையாக, மணவாட்டியாக காணப்படுவீர்களாக. நல்ல கண்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். கண்ணீர் நிறைந்த கண்கள் காணப்படட்டும். தூரத்தில் உள்ள தேசத்தை காணக்கூடிய தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே, திறப்பிலே நின்று அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையே கபடற்ற அனுபவங்கள் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலே வஞ்சனை இல்லை. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கபடமில்லாத ஜீவியம் செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கும் கிருபை செய்வாராக. கசப்பான பிச்சு புறாவிலே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கசப்பு உண்டாயிருக்க கூடாது. உங்கள் வாழ்க்கையும் இனிமையான ஜீவியமாயிருக்க கர்த்தர் கிருபை நல்குவாராக. எப்படி இந்த புறா சுத்தமான உணவை புசிக்கிறதோ அதே போல வேதத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தின்படி நீங்களும் கலப்பில்லாத சுத்தமான ஆகாரத்தை உட்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தெய்வ பிள்ளையே, எப்படி புறாவுக்கு 2 செட்டைகள் உண்டாயிருக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையிலேயும் 2 செட்டைகளாகிய ஜபமும் ஸ்தோத்திரமும் உண்டாயிருக்கட்டும். அது உங்கள் வாழ்க்கையிலே தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள செய்யும். சுழற்காற்றிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீங்களும் தேவ வல்லமையினாலே பறந்து உயர்வீர்கள். பலகணி துவாரங்களை நோக்கி பறந்து உயர்வீர்கள். புதிய எருசலேமையும் சீயோனையும் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாயிருக்கும். கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நீங்கள் கைவிடப்பட போவதில்லை. கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே தேவனால் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள். இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் கபடற்ற புறாக்களை போல காணப்படும்படியாக, மணவாட்டியாம் சபையாக காணப்படும்படியாக, பரிசுத்தவான்கள் நிறைந்த சபையாக காணப்படும்படியாக தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். கிறிஸ்துவின் வருகையின் நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகையின் நாளிலே
புறாக்களை போல கபடற்றவர்களாக ஜீவிப்பவர்களை தேவன் சேர்த்துக் கொள்ள போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2 செட்டைகளாகிய ஸ்தோத்திரமும் ஜெபமும் தேவ வல்லமையை பெருக செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த தெய்வீக வல்லமையினாலே எலியா சுழற் காற்றினாலே பரலோகத்திற்கு ஏறி சென்றது போல, எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, நாமும் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். புறாக்களாக, மணவாட்டியாக, அவருடைய சம்பத்தாக, பலகணி துவாரங்களுக்கு நேராக நித்திய வாசஸ்தலத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சியோனையும் தேவன் அடைய செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கேற்ற விதத்திலே கேட்ட சத்தியத்தின்படி தெய்வீக அனுபவங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் அதற்கேற்ற கிருபையை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபை உள்ள பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் கர்த்தர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கண்மலை வெடிப்புகளிலும் சிகரத்தின் மறைவுகளிலும் மறைந்து ஜீவிக்கிற ஜீவியம் செய்ய கர்த்தர் தாமே எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே உன்னதமான ஜீவியம் செய்கிறவர்களாய் இங்குள்ள ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு அமைதியான நம்பிக்கையான பரிசுத்தமான ஜீவியம் செய்ய கிருபை தாரும். நிச்சயத்தோடு கிறிஸ்துவின் அடைக்கலத்திலே காணப்பட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூர்ண சாயலிலே மாற்றி உம்முடைய வருகையிலே காணப்பட மணவாட்டியின் சபையிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை நல்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புறாவை போல ஒரு சுத்தமான ஜீவியம் செய்ய கிருபை தாரும். வேறுபாட்டின் ஜீவியத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் ஆண்டவரே கர்த்தர் நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்தின் பூரணம், பரிசுத்தத்தின் பூரணம், தேவ அன்பின் பூரணம் எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலே காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. புறாவை போல கர்த்தாவே கண்களை எங்களுக்கு தாரும். ஒரு கண்ணீர் நிறைந்த கண்களையாக எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களை மாற்றும். மற்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புறாவை போல கபடில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புறாவை போல ஒரு கசப்பான பிச்சு காணப்படாதவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இசப்பா உம்முடைய வாயிலே வஞ்சனை இருந்ததில்லை கர்த்தாவே. அதே போல எங்களுடைய ஜீவியத்திலும் எங்களுடைய வாயிலும் வஞ்சனை இல்லாதபடி பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா, நாங்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு உமக்காய் ஆண்டவரை நாங்கள் பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவம் உம்மிலே நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நாங்கள் நிரம்பி இருக்கவும் கர்த்தாவே எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 2 செட்டைகளாகிய ஸ்தோத்திரம் ஜெபமும் ஆண்டவரே இசப்பா எங்கள் ஜீவியத்திலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, மறுரூபத்தின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த 2 செட்டைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை அடைந்து உமது மனவாட்டியாய் சபையிலே காணப்பட கர்த்தர் எங்கள் கிருபை நல்க வேண்டுமா இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அப்படியே சபையில் உள்ள ஒவ்வொரு தெய்வீக அனுபவத்தோடு பலகணி துவாரங்களை நோக்கி நித்திய ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை நோக்கி பரந்துயர கிறிஸ்துவின் வருகை நாளிலே கைவிடப்படாதபடி பாதுகாக்கப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன்
கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புறாக்களின் அனுபவத்தோடு காணப்படும்படியாக செய்து பலகணி துவாரங்களை நோக்கி நித்திய வாசஸ்தலத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சியோனையும் அடையச் செய்து உங்களை பலப்படுத்தி வல்லமையினால் நிரப்பி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.